அந்த நாளும் வந்தது. அது நைட் நிகழ்ச்சியாதலால் முறையாக எல்லோர் வீட்டிற்கும் அறிவிப்பு அனுப்பப்பட்டு டே ஸ்காலர்ஸ் அனைவரும் ஹாஸ்டலில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எல்லா நிகழ்ச்சிகளிலும் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இரவாகையால் இலகுவான உடையில் குளிருக்கு ஏற்றாற்போல சொட்டரோ ஜெர்கினோ அணிந்து கொண்டு வந்திருந்தனர். அணு கேங்கிற்கு ஜெனியும் தங்களுடன் தங்கப் போவதால் ஒரே கொண்டாட்டமாய் இருந்தது. காலேஜ் ஃபீல்டிங் முன்னால் இருந்த சின்ன கிரவுண்டின் நடுவில் நெருப்பு வைத்து அதை சுற்றிலும் கொஞ்சம் இடம் விட்டு அமர்வதற்காக பெஞ்ச் போடப்பட்டிருந்தது. அனைவரும் வந்தவுடன் வார்டன் வந்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சில எச்சரிக்கை அறிவிப்பை வாசிக்க அவரை பேச விடாமல் கை தட்டி தட்டியே அவரை பேக் செய்தார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு பேஜாக முன்வந்து தங்கள் பேஜின் பெயரை சொல்லி ஆரவரித்தபடி தங்களுக்கு பிடித்த பாடலை போட்டு ஆடினார்கள். பிறகு தங்கள் பேச்சிற்கென இருக்கும் டான்ஸ் ஸ்டெப்பை நெருப்பை சுற்றி வந்து ஆடினர். ஃப்ரெஷர்ஸின் முறை வந்த பொழுது தங்களுக்குள் பேசி தங்கள் பேச்சிற்கு ஃபோனிக்ஸ் என்ற பெயர் வைத்தார்கள். பிறகு தங்கள் பிரத்யேக ஸ்டெப்பாக வாத்து டான்ஸை கண்டுபிடித்து அதை அனைவரும் நெருப்பை சுற்றி ஆடினார்கள். எல்லோரும் ஆடி களைத்து பெஞ்சில் அமர தன் இடத்தில் அமர்ந்த நந்துவிற்கு அதுவரை இருந்த வைராக்கியம் மறைந்து கண்கள் சந்துருவை தேட அவனை காணாமல் முகம் ஆடிப்போனது. தலையை குனிந்தபடியே அவனை தேடியதற்காக தன்னையே நொந்து கொண்டவள் சற்றென்று ஏதோ உறுத்த நிமிர்ந்து பார்த்தாள். கொஞ்ச தூரத்தில் சந்துரு மரத்தில் சாய்ந்தவரை கைகளை கட்டிக்கொண்டு அவளையே விழி மூடாமல் பார்த்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஃபார்மலில் இருக்கும் அவன் ஜீன்ஸ் டிஷர்ட்டில் இறுக்கம் எல்லாம் கலைந்து வசீகரமாய் இருந்தான். அவன் பார்வை அவளை விட்டு இம்மியும் அகலாமல் இருக்கவும் நந்துவுக்கு கொஞ்சம் படபடவென்று அடித்து கொண்டது. அவளுக்கு அவன் பார்வை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியவில்லை. சில நேரம் மிகவும் நெருக்கமாக இருப்பது போல் தோன்றச் செய்கிறான். பல நேரம் பார்வையிலே தூரமாய் நிறுத்துகிறான். பெயரை கேட்டு அந்நியமாய் இருப்பவன் உடனே உரிமையுடன் கையை பிடிக்கிறான். இவன் சுடும் சூரியனா இல்லை குளிர் நிலவா என்று வகைப்படுத்த முடியாமல் தடுமாறினான். இதே யோசனையில் இருந்தவள் படபடவென்று கைதட்டும் சத்தமும் விசிலும் கேட்கவும் நிமிர்ந்து பார்க்க சந்துருவின் கையில் ஒரு கிட்டாரை திணிக்க அதை அவன் மறுத்து கொண்டிருந்தான். பிறகு எல்லோரும் ஒத்த குரலில் சந்துரு சந்துரு என்று கத்த அதற்கு மேலும் மறுக்க முடியாமல் கிட்டாருடன் நடுவில் இருந்த சேரில் அமர்ந்தான். இடமே நிசப்தமாக கண்களை மூடி சில நிமிடங்கள் அமைதியானவன் கண்களை திறக்காமலே கிட்டாரை மீட்டியபடி பாட ஆரம்பித்தான். அவன் கண்ணீர் குரல் அவன் மனதில் உள்ள வலியை அப்படியே காட்டியது. மனசெல்லாம் உன்னை நினைத்து வலிக்குது தோளா, நினைவெல்லாம் நீதானே நேரில் வாடா, வானென்று உன்னை நினைத்தேன் வானவில்லாய் மறைந்தாயே, திருக்குறளாய் வாழ்வில் வந்து இரண்டடியில் மறைந்தாயே, கண்மூடினால் இருளெல்லாம் நீயே தெரிகிறாய், வாய் பேசினால் மொழியாக நீயே இருக்கிறாய். ஆழ்ந்து பாடிவிட்டு மெதுவாக கண்களை திறந்து பார்த்தவன் சூழ்நிலை சோகமாக மாறியதை பார்த்து தான் உணர்ச்சி வசப்பட்டதை உணர்ந்து உதட்டை கடித்து கொள்ள அவன் நண்பனும் கலங்கிய கண்களுடன் அவன் தோலை கட்டி கொண்டான். எப்படி சூழ்நிலையை மாற்றுவது என்று எண்ணியபடி நிமிர்ந்து நந்துவை பார்த்தவன் அவள் கலங்கிய விழிகளுடன் அவனை சமாதானப்படுத்த துடிப்பதை அவள் பார்வையிலே உணர்ந்தவனுக்கு இருள் மறைந்து மனதில் சந்தோஷ சாரல் அடித்தது. அவளையே பார்த்தவன் கைகள் தானாக கிட்டாரை மீட்டியது. என் ஜன்னலில் தெரிவது நிலவுதானா, நான் சாலையில் தொலைத்தது இவளைத்தானா, நான் கண்டதும் காண்பதும் கனவுதானா, என் கடவுளின் முகவரி எதிரில்தானா என்று பாட சூழ்நிலை மெதுவாக மாறி பழைய உற்சாகம் திரும்ப வந்தது. அவன் பாட பாட கூடவே கைத்தட்ட வைத்தது. நந்துவிற்கு அவன் தன்னையே பார்த்தபடி வாசித்த அந்த காட்சி இந்த ஜென்மத்தில் தன் மனதை விட்டு அகலாது என்பது நிச்சயமானது. அவளுக்கு தன் மனதில் இருந்த குழப்பம் எல்லாம் மறைந்தது. அவன் மனதில் என்ன இருந்தாலும் பரவாயில்லை, தன்னால் அவனை தவிர வேறு யாரையும் நினைக்க கூட முடியாது என்று அவளுக்கு உறுதியானது. இங்கு நடந்த பார்வை பரிமாற்றத்தை இன்னும் பல கண்கள் பார்த்தது. அதில் அனு ஆச்சரியமாய் நந்துவை பார்க்க ஆறு கேள்வியாய் பார்த்தான். கவின் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சந்துருவை நோக்கி சென்றான். அவனைத் தொடர்ந்து அணுவும் எழுந்து சென்றான். அதை பார்த்த நந்துவிற்கு நெஞ்சம் படபடக்க ஆருவின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவள் கைகள் சில்லிட்டிருப்பதை உணர்ந்த ஆரு கவலையுடன் நந்துவை பார்த்தான். சார் கலக்கிட்டீங்க என்று கவின் கூற சற்று யோசனையுடன் அவனை சந்துரு பார்க்கவும், கவின் சார் நந்திதாவுடைய ஃப்ரெண்டு என்றான். நந்திதா என்ற வார்த்தையில் அழுத்தத்தோடு அவனை கூர்ந்து பார்த்த சந்துரு உதட்டில் சிறு புன்னகையுடன் தேங்க்ஸ்டா என்றான். அவன் தோளில் தட்டி
அவன் செயலில் கவினுக்கு சற்று கலக்கம் குறைந்தது. அணுவும் பின்னோடு வந்து சார் சூப்பர் என்று சொல்ல முகம் மாறியவன் ஒன்றும் கூறாமல் இடத்தை விட்டு அகன்றான். உன்னை யார் இங்கே வர சொன்னா? நல்ல சான்ஸை கெடுத்துட்ட என்று கவின் அழுத்து கொள்ள, என்னடா என்னவோ நீ ப்ரொப்போஸ் பண்ண போனதை நான் தடுத்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நானும் பாராட்டதாண்டா செஞ்சேன். அதுக்கே அவர் அப்படி மூஞ்ச திருப்பிக்கிறாரு என்று சந்துருவை முறைத்தபடியே சொல்ல, பின்னாடி செரும்பும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தானோ. அன்றொரு நாள் கண்களால் சிரித்தவன் அவன் சந்துருவின் நெருங்கிய தோழன் என்று சற்று முன்தான் தெரிந்தது. திருவென முழிக்க பின்னால் நின்றவன் அவள் இடையை சுட்டி காட்ட, குனிந்து பார்த்தவள் கோபமாக முறைக்க என்றவன் பின்னாடி எனவும் கவின் அவள் பின்னாடி இருந்த கிட்டாரை எடுத்து அவனிடம் கொடுத்துவிட்டு, கதிர் சார், நீங்கள் நல்லா கிட்டார் வாசிப்பீங்களே, நீங்கள் ஏன் வாசிக்கலை என்று கேட்க, கதிர் என்று மனதிற்குள் சொல்லி பார்த்து கொண்டான் அனு. ஒன்றும் சொல்லாமல் லேசாக புன்னகைத்தவனை பார்த்து கொண்டிருந்தாள் அனு. பார்க்கலாம் என்று பொதுவாக சொல்லிவிட்டு பைக்கில் தனக்காக காத்திருந்த சந்துருவை நோக்கி சென்றான். பிறகு பைக்கில் ஏறி இருவரும் மறைந்தனர். கதிர் சார உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று கவின் கேட்க மையமாக தலையாட்டி வைத்தாள் அனு. ஒரு வழியாக ஃபங்க்ஷன் முடிந்து அனைவரும் கலைந்து சென்றனர். அடுத்த நாள் சனி விடுமுறை என்பதால் இரவு முழுவதும் அணுவின் அறையில் ஒரே அரட்டை. அதிகாலையில் தான் கண் அயர்ந்தார்கள். மறுநாள் காலை ஜான் வந்து ஜெனியை அழைத்து சென்றான். பிறகு இவர்கள் மூவரும் நளினியுடன் கிளம்பி பிரபலமான ஜவுளிக்கடையில் நந்துவுக்கு வெஸ்டர்ன் உடைகள் கொஞ்சம் வாங்கிவிட்டு அடுத்து வரும் புரோகிராமுக்காக ஒரே மாதிரியான ஒயிட் கலர் சுடி ஜெனிக்கும் சேர்த்து வாங்கி வந்தனர். மறுநாள் ஒரே வாரத்திற்கான உடைகளை துவைத்து அயன் செய்து ரெடி ஆவதற்கு சரியாக இருந்தது. இடையில் நந்து சிறு சிறு வாக்கியங்கள் தீர்த்தியுடன் பேச அவளும் என்ன நினைத்தாலும் நந்துவுடன் சுமூகமாகவே நடந்து கொண்டாள். கோவிலுக்கு போய்விட்டு பிரசாதம் கொடுத்தால் அதை புன்னகையுடன் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு இயல்பாக பழகினாள். ஆனால் அது நந்துவுடன் மட்டும்தான். அதுவும் அவர்கள் ரூமிற்குள் மட்டும்தான். வெளியே எப்போதும் அதே ராங்கிதான். நந்து ஏன் என்று கேட்டு உள்ளதையும் கெடுத்து கொள்ள வேண்டாம் என்று விட்டுவிட்டாள். அப்பப்போ ஜன்னலை வெறித்து கொண்டு பார்ப்பதை பார்த்தால் நந்துவிற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவளை நெருங்க முடியாது. அதனால் அவளை அவள் போக்கிலே விட்டுவிட்டாள். அடுத்தடுத்த வாரங்களில் ஹேண்டில் நைட், மூவி நைட் என்று ஒவ்வொன்றாக ஜாலியாக சென்றது. அதுவும் ஹேண்டில் நைட் அன்றைக்கு மொத்த காலேஜும் வெள்ளை உடையில் வர வேண்டும் என்று விட பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தது. நந்து, ஆரு, ஜெனி மற்றும் அனு அனைவரும் தாங்கள் முன்பே எடுத்து வைத்திருந்த ஒயிட் கலர் சுடியை அணிந்து வந்தனர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அழகாய் இருந்தது. கையில் கேண்டிலுடன் மொத்த பேஜும் ஃபோட்டோ எடுத்து கொண்டனர். அந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் காலேஜ் மேகசினில் வெளிவரும். மற்றும் வேண்டும் என்பவர்கள் தனியாகவும் பணம் கொடுத்து வாங்கி கொள்ளலாம். தாமாக தனியாக வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆடிட்டோரியத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு குழு ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தது. அனு, ஆரு, நந்து, ஜெனியை காவ்யா ஃபோட்டோ எடுக்க முயலும்போது சட்டென்று அவர்கள் பின்னால் வந்த கவின் அனைவரின் தோள் மேல் கை போட்டு இருப்பது போல் போஸ் கொடுக்க காவ்யா கைகளை இடுப்பில் வைத்து கொண்டு முறைத்தான். பின்னால் திரும்பி பார்த்தானோ கவின் என்று இழுப்பதை பார்த்து, டேய் மங்கி, கேர்ள்ஸா நிற்கிறோம்ல, நடுவில் வந்து நிற்கிற என்று கேட்க, கேர்ள்ஸா, இங்கே எங்கே பொண்ணுங்க இருக்காங்க என்றபடி கைகளை நெற்றியில் வைத்து தேடுவது போல் நடிக்க ஆளுக்கு ஒரு அடியை போட்டுவிட்டு, ஆமாமா, உனக்கு நாங்கள்லாம் கேர்ள்ஸா தெரிவோமா, அங்கே இருக்கிறவ மட்டும்தான் தேவதையா தெரிவாளே என்று வேண்டுமென்றே தீர்த்தியை காட்ட திரும்பி அவளை பார்த்தவன் ஒரு நிமிடம் மலைத்து விட்டான். வெள்ளை சோழியில் தேவதை போலவே இருந்தாள். ஆமா அனு, தேவதை மாதிரியே இருக்கா என்று வாய் தானாக உளர தலையில் நங்கென்று ஒரு கொட்டு விழுந்தது. ஆ பிசாசு என்று தலையை தேய்த்தபடி திரும்பியவன் ஜெனி பல்லை கடித்து கொண்டு கையை தேய்த்தபடி நிற்பதைக் கண்டு அசடு வழிய மற்றவர்கள் நமட்டு சிரிப்பு சிரித்தனர். ஓஹோ, என்னை பார்த்தா பிசாசு மாதிரி தெரியுதா என்று ஜெனி கேட்க, சேச்ச நீதான் ஜேலோ ஆச்சே என்றவன் தொடர்ந்து, அட பாரு கண்ணு, நீயும் நானும் சேம் கலர் ட்ரெஸ்ஸு, சேம் பிஞ்ச் என்று கிள்ள வந்த கையை பட்டென்று ஒரு அடி போட்டு, டேய் நல்லா முழிச்சு பாரு, நீ மட்டும் இல்லை, ஊரே ஒரே கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கு என்று காட்ட, ஆமால, இருந்தாலும் நீ இவ்வளோ அறிவாளியாக இருக்க வேண்டாம் கவின் சொல்ல, ஜெனி உன்னை ஓட்டிட்டு இருக்கான், நீயும் டியூப் லைட்டான், அதைத்தான் அப்படி சொல்கிறான் என்று அணு திரியை பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டா. ஏய், உங்கள் சித்தப்பா பேரனை எட்டப்பனா போட்டு விட்டதற்காக அவன் கேட்க, அணு அதையும்
ஆறு உங்கள் டாடியை பற்றி தான் பேசுகிறான் என்று ஆறுவை உள்ளே இழுக்க தாய்க்குலமே என்று கையை தலைக்கு மேல் தூக்கி கும்பிடு போட்டான். பிறகு பிள்ளையை பெற்று விடுங்களானா நல்லா தொல்லையை பெற்று விட்டுருக்காங்க என்று புலம்ப, என்னடா ஏதோ தொல்லைன்னு கேட்டுச்சு என்று ஜெனி கேட்க, உன்னை போய் மாமா அப்படி சொல்வேனா குட்டிமா, இதோ இந்த பீப்பா சாரி பாப்பாவைத்தானே சொன்னேன் என்று அணுவை காட்டி கூறவும், டேய் நான் பீப்பாவா, ஓ நொல்லக்கண்ணை நல்லா டாக்டர்கிட்ட போய் காட்டு என்று வரிந்து கட்டி கொண்டு வர, ஓகே ஓகே அதை அப்புறம் பார்க்கலாம், அப்போ முதல்ல ஃபோட்டோ எடுப்போம், காவியா கோச்சுக்க போகிறான், காவியா காவ் என்று அவளை தேட, ஹலோ அவள் போய் அரை மணி நேரமாச்சு, நின்று உன் மொக்கையெல்லாம் கேட்டுட்டு இருப்பாளாக்கும், ஒழுங்காக போய் ஃபோட்டோ எடுப்போ என்று அவனை விரட்ட, உங்களை எல்லாம் நேரில் பார்க்கறது கஷ்டம், இதில் லென்ஸ் வழியாக ஜூம் பண்ணி வேற பார்க்கணுமாக்கும் என்று புலம்பியபடியே போனவன், ஓகே சீஸ் என்று சொல்லிவிட்டு மனதிற்குள், அப்பாடி இந்த ஒரு செகண்ட் தான் வாயை மூடுதுங்க என்றபடி அவர்கள் கேமராவில் எடுத்தவன் தன் மொபைலிலும் எடுத்து கொண்டான். எதுக்குடா உன்னோடதில் எடுத்த? அணுவும் ஜெனியும் அதட்ட, சும்மாதான் புது மொபைல், திருஷ்டி பரிகாரம் வேண்டாமா என்று விட்டு அவர்கள்கிட்ட வருவதற்குள் மறைந்து விட்டான். இவ்வளவு கலைபுரத்தில் 2 விஷயங்கள் சத்தம் இல்லாமல் நடந்து முடிந்தது. ஒன்று, தன்னை கண்களால் தேடி சோர்ந்து போன நந்துவை அவளுக்கு தெரியாமல் ஏக்கத்தோடு தன்னை தேடும் அந்த விழிகளை தன் மொபைலில் படம் பிடித்து கொண்டான் சந்துரு. அடுத்தது, ஆறுவின் அருகில் யதார்த்தமாய் வருவது போல் அருகில் நின்று கிளிக் கொண்டது வின்சியின் கேமரா. எடுத்தது அணுவேதான். பல நாள் பிறகு வின்சியின் முகத்தில் புன்னகையை பார்க்க அவளுக்கும் சந்தோஷமாய் இருந்தது. அதே சந்தோஷத்துடன் நடந்தவள் தனியாக நின்று சாப்பாட்டை குறித்து கொண்டிருந்த கதிரை பார்த்து அவனிடம் சென்றவள், ஹலோ சார், என்ன தனியாக இருக்கீங்க? எப்பவுமே கேங்கோட தானே சுற்றுவீங்க என்று படபடவென்று பேசியவள் அவன் புன்னகையுடன் அவளையே பார்க்க, என்னாச்சு சார், தனியாக சிரிச்சா எங்கள் ஊரில் வேற பேர் சொல்லுவாங்க தெரியுமா என்றான். ஏன் சொல்ல மாட்டேன், இப்போ இங்கே யார் சீனியர் யார் ஜூனியர்னு தெரியல என்றான் நக்கலாக. என்ன பண்ண, நீங்கள் தான் சீனியர் மாதிரி நடந்துக்கவே மாட்டிக்கிறீங்க, ஸோ நாமளாவது போய் சாரை ரேக் பண்ணலாம்னு வந்தேன் என்றால் அவளும் அதே நக்களுடன். அப்படியா, நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறப்ப உன்னை கண்டிப்பாக ரேக் பண்ணணுமே என்று யோசித்தவன் சட்டென்று தன் அருகில் வந்த விஜயகாந்தை அழைத்து, இவளுக்கு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, ரொம்ப ஆசைப்படுறா என்று அவனிடம் கோர்த்து விட்டுவிட்டு அவளை பார்த்து என்ஜாய் என்று வேறு கூறினான். அணு சைகையாலே போகாதே என்று கெஞ்ச அதை சட்டை செய்யாமல் நமட்டு சிரிப்புடன் சென்றான். அட அணு, இதை என்கிட்ட நீ நேர்லேயே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் நீ தேவதை மாதிரி இருக்க என்று அவன் சொல்ல ஆரம்பிக்க அவன் சொல்லி அவள் தொப்பக்கட்டையாக நனைந்து போனான். அவளை அங்கிருந்து நீந்தி காப்பாற்றிய அருண் அதை கவினியிடம் சொன்னவுடன் விழுந்து விழுந்து சிரித்தவன், ஒய் பிளட் சேம் பிளட், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், இதுக்கு பேர் தான் சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறது, ஹாஹா என்றான். அருணும் தன் பங்கிற்கு, அவர் பசங்க கிடைச்சாலே கடலை ஓடுவார், இன்னும் 1 மாதத்துக்கு நீ தான் அவரோட பிபிசியில் நியூஸ் என்றான். போது நிறுத்துங்கடா, ஏதோ காப்பாற்றினேன்னு பார்க்குறேன், எல்லாம் அந்த கதிர்னால வந்தது, இதே வேலையாக போச்சு அவருக்கு, ஒரு நாள் இருக்கு என்று அணு கூறிய, எல்லாம் அவர் வேலையா, அவர் பார்க்கத்தான் அமைதியாக தெரிவார், பயங்கர குசும்பு, சத்தம் இல்லாமல் எல்லா வேலையும் செய்வார், ஆனால் உன் வாய்க்கு கூட பூட்டு போட ஒரு ஆள் இருக்காரேன்னு சந்தோஷமாக இருக்கு என்று விட்டு அவளை பார்த்தவன் அவள் சிந்தனை வேறெங்கோ இருப்பதை கண்டு யோசனையாக அருணிடம், அந்த சீனியர் முகத்தை பக்கத்தில் பார்த்துருப்பாளோ, ஒரு மாதிரி முழிக்கிறாளே எனவும், அருண் இருக்கும் நானே கண்ணை மூடிட்டு தான் இவளை கூட்டிட்டு வந்தேன், ஒருவேளை இவளை காப்பாற்றினால என்னை நினச்சி ட்ரீம் பண்ணுகிறாளோ என்று சட்டை காலரை தூக்கி விட்டு கேட்டவனே ஏற இறங்க பார்த்த கவின், அவன் நினைக்கிறது இருக்கட்டும், அவளோட டார்ச்சரை உன்னால் 1 மணி நேரம் தாங்க முடியுமா, இதில் காலம்புறா யோசிச்சுப்பாரு எனவும் மேலே பார்த்து யோசித்த அருணிற்கு அணு சேலையை வரிந்து கட்டி கொண்டு கையில் பூரிக்கட்டையுடன் அவனை துரத்துவது போல் கற்பனை விரியவும், ஐயோ நான் அண்ணனாவே இருந்துட்டு போகிறேன், ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை சிஸ்டர்ஸ் என்றான். அங்கே வந்த ஆறுவும் நந்துவும் ஜெனி கிளம்பி விட்டதாக கூறினார்கள். பிறகு தங்களும் நேரமாவதால் நாளை பார்க்கலாம் என்று கூறி ஹாஸ்டலுக்கு சென்றார்கள். காலேஜ் ஃபங்க்ஷன் ஆரம்பித்து பல வாரங்கள் சென்று இருக்க பாடங்களும் சூடுபிடிக்க ஆரம்பித்தது. முதல் வருட மாணவர்களை மட்டும் விட்டு பிடித்தனர். உண்மையில் அவர்கள் ஆர்வத்தை ப்ரொபோசர்களால் அடக்க முடியவில்லை. மற்ற வருடங்களில் இருப்பவர்களுக்கு அதற்கென ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே பங்கு பெற முடிந்தது. இன்னும் 1 வாரத்தில் சம்மர் வெக்கேஷன் வரப்போவதால் யார் யார் வீட்டிற்கு போவது என்று ஒரு பெரிய பேச்சுவார்த்தையை நடந்தது. இந்த சம்மர் வெக்கேஷன்
ஃபர்ஸ்ட் அப்புறம் செகண்ட் இயருக்கு மட்டும்தான். அதுவும் அவங்க பிரின்சிக்கு இருக்கிறதே கொஞ்சம் முடி, அதையும் இந்த மே வெயிலில் இவங்களை மேய்ச்சி கொட்டி போயிடக்கூடாதுன்னு பயந்து விடுறது. ஜெனியின் அப்பா அவளை வெளியில் எங்கும் அனுப்ப மாட்டார் என்பதால் அவளை தவிர அனைவரும் போவதாக முடிவு செய்யப்பட்டது. அதன்படி முதல் வாரம் அனுவின் வீட்டிற்கும், இரண்டாவது வாரம் நந்து மற்றும் அவள் அப்பாவுடன் அவர்களின் காரைக்குடி வீட்டிற்கு செல்வது என ஏற்பாடானது. மீதி நாட்களில் நந்து தன் அப்பாவுடன் இருக்க வேண்டும் என்று விட்டாள். அனைவரும் மிகவும் குதூகலமாக லீவை நோக்கி காத்திருக்க, அதுவும் இந்தா அந்தா என்று போக்கு காட்டிவிட்டு வந்தே விட்டது. விடிந்தால் கிளம்ப வேண்டும் என்பதால் விடிய விடிய பேசியபடி ட்ரெஸ்ஸை பேக் செய்தவர்கள் விடிகாலையில் தான் உறங்கவே செல்ல, பெட்டில் விழுந்த அடுத்த நொடி அணுவின் மொபைல் அலறியது. எடுத்து பேசியவளின் முகம் இருண்டு போனது. என்ன என்ன என்று கேட்டவர்களிடம் அதிர்ச்சியுடன் ஆக்சிடென்ட் என்றாள். யாருக்கு?